வணக்கம் நண்பர்களே. கேவி இந்த படத்தை பற்றின விமர்சனம் பார்க்கலாம். அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தயாளன் அப்படிங்கிறவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவன், ஷீலா, ஜாக்லின், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கதாபாத்திரங்கள் இந்த படம் வந்து நடிச்சிருக்காங்க. விவேக் மோகன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாமோ அப்படின்னு ஒரு சின்ன ஃபீல் இருந்தது. பிகாஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்த படங்கள் எல்லாமே வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை விட பல பிரச்சனைகள் இருந்தது. பட் இருந்தாலும் வந்து இந்த படத்தை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கலாமே, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஓரளவுக்கு இந்த படம் நல்லா இருக்குது. நல்லா இருந்தாலும் சில குறைகள் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த படத்தை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இன்டென்ஷன் எனக்குள்ள இருந்தது. பட் இட்ஸ் ஓகே. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆதவன் வந்து மலைவாழ் மக்கள் இவங்க ஷீலா இவங்க எல்லாருமே வந்துட்டு ஸோ இவங்களுடைய லைஃப்பை பார்த்துக்கிட்டு அன்றாடம் காய்ச்சி மாதிரி சாப்பிட்டோமா தம் பொழப்ப பார்த்தோமா அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷீலாவுக்கு வந்து நிறைமாத கர்ப்பிணியாக இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு பிரசவ வலி எடுக்க அந்த மலை கிராமத்திலிருந்து ஆஸ்பத்திரி போகிறதுக்கு கீழே தான் வரணும், ரொம்ப தூரம். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து இந்த கயிறுலாம் கட்டி அந்த பல்லக்கு மாதிரி பண்ணி ஷீலாவை வந்து ஆஸ்பத்திரிக்காக எடுத்துகிட்டு வராங்க. ஓகேங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னா அங்கே ஒரு போலீஸ்காரன் வந்து அவங்கள வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போடுறதுக்கு பல பிரச்சனைகள் பண்ணுறாரு. அந்த போலீஸ்காரன் ஏன் அந்த பிரச்சனை பண்ணான், எதனால வந்து ஷீலாவை ஹாஸ்பிட்டலில் போய் குழந்தை பிறக்கறதுக்கு இவ்வளோ தடங்கள் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் வந்து இங்கே தெரியும். என்னன்னா, மலைவாழ் மக்களுக்கான அடிப்படையான ஒரு வசதியும் சரி, அவங்களுக்குள்ள பிரச்சனையும் சரி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி கிட்ட வந்து ஒரு சண்டை போடுவார் ஆதவன். அப்படி சண்டை போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்காரனுக்கும் அரசியல்வாதி கூட சண்டை போடும்போது ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகும்னா இவங்க அந்த ஆதவன் வந்து டார்கெட் பண்ணிடுவார். அப்படி போலீஸ் டார்கெட் பண்ணிட்டு போலீஸாக நடிச்சவன் செமையாக நடிச்சிருவோம். அப்படி இருந்தாலும் டார்கெட் பண்ணிட்டு என்னன்னா, நீ எப்படி இருந்தா கீழே வருவிலடா, அவனை அங்கே வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக என்னன்னா பிரசவத்தில் இருக்கக்கூடிய ஷீலாவை அப்படியே கீழே கொண்டு வந்தவனை அங்கே போலீஸ் டேக் ஆஃப் ஆகுறா. கரெக்டாக தூக்கி போட அவனை போட்டு உள்ள போலன்னு பொழக்கிறான். இல்லை இது என்னன்னா என்ன சொல்றது, இப்போ சமீபத்தில் நிறைய அந்த லாக்அப் டெத் எல்லாம் வந்து பார்க்குறோம். கிட்டத்தட்ட சொல்ல போனால் இதுக்கு கூட சிங்க் ஆகிக்கும். பட் ஹீரோ இறக்க மாட்டாரு. நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, பழிவாங்கும் ஒரு கதையாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்தில் வந்து இவங்க எப்படி இதையெல்லாம் மீறி தாண்டி ஷீலாவுக்கு குழந்தை பிறந்து திருப்பி தன்னுடைய மலை கிராமத்துக்கே போனாங்க அப்படிங்கிறதான் படத்தோட கதை. சரிங்களா? இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொன்னது ஒரு மேலோட்ட கதை தான். சரிங்க. பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருக்குங்க. ஆதவன் நல்ல நடிப்பு. தமிழ் தயாள் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறது சூப்பராக வந்து, அதாவது என்னன்னா கதையை வந்து நல்லா ஒரு ராவா எடுத்து அப்படியே ப்ரெசென்ட் பண்ணிக்கிறாரு. இந்த படத்துல எந்த ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டும் எதுவுமே கிடையாது. பட் அதுவே நமக்கு ஒரு டிராபேக் அந்த படத்துக்கு அமையுது. எது எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அழுகிறது, சத்தம் போடுறது, ஒரு கூக்குரல் இடுறது, நிறைய விஷயங்கள் என்ன சொல்றது, ஒவ்வொருத்தருக்கும் அந்த ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து கதைக்கு ஹீரோ ஹீரோயின் தவிர சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில கேரக்டர் தவிர மற்ற நிறைய இடத்துல வந்து ரைட்டிங் எல்லாம் வந்து மிஸ் ஆகுது. கதை என்ன, இவங்க எடுத்துக்கிட்ட கதை ஓகே தாங்க, அதில் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? கதை வந்து நல்ல கதை தான், அது வந்து யாருமே குறை சொல்ல முடியாது. பட் திரைக்கதையை வந்து நகர்த்தின விதம் தான் வந்து சரியில்லை. ஒரே இடத்துல நின்ன மாதிரி இருந்தது. சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா அந்த போலீஸு பிரச்சனை அதை விட்டு வெளியே வரமாட்டேங்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இருக்கட்டும், எதுக்கு எடுத்தாலும் அழுகிறது, எமோஷன். ஏப்பா விவேக், அடுத்த நீங்க என்ன பண்ண போறீங்க, ஸோ அடுத்து அவர் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற பல கேள்விகள் நமக்குள்ள வருது. பட் அவர் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து எமோஷனலை கொட்டிட்டு அழுகிறது, சத்தம் போடுறது, இப்படிதான் இருக்கு. ஒரு ராவா எடுத்து வச்சிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் எலமெண்ட்லாம் போட்டு அப்படி லைட்டாக அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் அப்படி கொடுத்து பண்ணி அப்படி எடுத்துட்டு வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே இது வேற லெவல் படம். இறங்கி வந்து பெரிய அளவில் ரீச் ஆகிருக்கும். பட் இருந்தாலும் இந்த படத்தை டெஃபினட்டாக ஒரு டைம் நம்ம வாட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து தகுதியான படம். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என்னுடைய விமர்சனத்தில். ஓகேங்களா? சரிங்க. அப்போ ஜாக்லினா கேரக்டராக இருக்கு. ஜாக்லின் வந்து செகண்ட் ஹாஃப் வருவாங்க, ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்கும். அதுவும் வந்து ஸோ சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. அதுவும் வந்து ஓரளவுக்கு நிறைவாக தான் இருக்குது. படத்தோடைய கருத்துக்கள் என்ன சொல்ல வருது, அடிப்படையாக இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் கிராமத்தை வந்து ஒரு போலீஸ்கார் இந்த மாதிரி பண்ணால் மக்களுடைய பாதுகாப்புக்கே யார் பதில் சொல்லுவா, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வச்சுருக்காங்க.
ஸோ கொடுத்த மினிமம் பட்ஜெட்டில் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை வந்து நல்லாவே வந்து ப்ரெசென்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஒர்த் ஃபார் வாட்சிங் மூவி. ஒரு டைம் டீசெண்டாக நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை 18 வந்த படங்கள்லேயே கெவி வந்து ஒரு அருமையான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? மெயினாக அவ்வளோதாங்க. வேறு இதை பற்றி நீங்கள் ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம். ஒரு விஷயம் சொல்லுவேன், கொஞ்சம் லென்த்தாக கொண்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வருது. ஏன்னா படம் 2 மணி நேரம் 10 நிமிஷம் சம்திங் தான் ஓடுது. இருந்தாலும் ஒரு 1 ஹவருக்குள்ளேயே 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போயிடுது. நிறைய இடத்துல வந்து இந்த இழுவைகள், அழுகைகள், தேவையற்ற எமோஷன்கள் எல்லாம் கொண்டு வந்து படத்தை வந்து கொஞ்சம் டவுன் பண்ணிட்டாங்க. அதுதான் வந்து பிரச்சனை. பட் கண்டிப்பாக இந்த படம் வந்து லொக்கேஷன் வைஸ் அந்த ஜியோகிராஃபின்னு சொல்லுவாங்கள்ல, மொத்தம் அந்த மலை சர்க்கிளில் லைவ் லொக்கேஷனில் வச்சு நிறைய எடுத்திருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டீம், செம்மையாக பண்ணியிருக்கீங்க. எனக்கு அந்த லைவ் லொக்கேஷன் எடுத்த விஷயமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றும் இல்லைங்க, ஒரு மலைப்பகுதியில் நடந்து வரக்கூடிய பாதை ஆகட்டும், அதை சுற்றி இருக்கிற மரங்கள் ஆகட்டும், சின்ன சின்ன விஷயத்தை வந்து நல்லா கேப்சர் பண்ணியிருக்கிறாரு. சினிமாட்டோகிராஃபி உண்மையிலே சூப்பருங்க. டெஃபினட்டாக வந்து என்ன சொல்கிறேன்னா, இன்னும் நிறையா படங்களுக்கு வந்து இவர் வந்து டெஃபினட்டாக பெரிய அளவில் வந்து ஷைன் ஆவார். ஏன்னா அவர் அந்த லைவ் லொக்கேஷனில் வச்சு எடுத்தது எல்லாமே வந்து அவ்வளோ நல்லா பண்ணிக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் வந்து விஎஃப்எக்ஸில் போடுற சீனுக்கு இவர் வந்து ரொம்ப அழகாக இயற்கை எழில வந்து அழகாக மேலே அந்த ட்ரோன் எல்லாம் விட்டு அழகாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து வந்த விதம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. காட்டில் படம் ஷூட் பண்ணுறதே பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக அதை பக்காவாக பண்ண டீமுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப்.